தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 நியூ சிலபஸில் கிளாஸு 6 to 8 6லிருந்து 8ஆம் வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு நடத்துவதற்காக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள சிலபஸில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி பெடகாஜி அப்படின்றது டீச்சிங் மோடு டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன கற்பித்தல் முறைகள் கையாளப்படுது அப்படின்றதும். தென் சைல்டு டெவலப்மெண்ட் குழந்தை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனால் நம்ம சிலபஸில் relevant to age group 6 to 11. Then unit 1 growth and development of the child. குழந்தையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்றதா ஃபஸ்ட் யூனிட்டு. இதுக்கு எந்த புக்கு ரெஃபரன்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி எஸ்கே மங்கள். அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி எஸ்கே மங்கள். இந்த புத்தகத்தில் 99.9% இந்த சிலபஸுக்கு உண்டான நோட்ஸு அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜியில் எஸ்கே மங்கலில் இருக்குது. இது படித்தா போதுமானது. தென் மீனிங் ஆஃப் growth and development வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய பொருள். வளர்ச்சினா என்ன, மேம்பாடுனா என்ன அப்படின்ற மீனிங்லேருந்து கேள்வி கேட்கலாம். தென் கான்செப்ட்ஸ் ஆஃப் growth and development வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கருத்துக்கள். அப்போ வளர்ச்சினா என்ன, தென் மேம்பாடுனா என்ன என்று சொல்லப்படக்கூடிய கான்செப்ட்ஸ்லேருந்து கேட்கலாம். தென் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth and development வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கொள்கைகள். வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கொள்கைகள். அதனால் நம்ம வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கொள்கைகளை பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர் ரிலேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி, தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்பைரல், பிரின்சிபல்ஸ் ஆஃப் செப்பல் டு கேடல், இப்படிலாம் பல்வேறு விதமான வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கொள்கைகளை நாம் படிச்சிருப்போம். தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and development வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மேம்பாடு பற்றிய வேறுபாடுகள். இல்லை, நம்ம வளர்ச்சினா என்ன, அடுத்து இந்த வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அல்லது என்ன வேறுபாடு அப்படின்னா
வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் நின்றுடும். ஆனால் மேம்பாடு என்பது லைஃப் லாங். எக்ஸாம்பிளாக நான் குறிப்பிட்டேன். இது மாதிரி வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்டு நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்டு நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். குழந்தை வளர்ச்சியில் குழந்தை வளர்ச்சியில் மரபு மற்றும் சூழ்நிலையின் தாக்கங்கள். இம்பேக்ட் இதான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கு. அதனால் மரபு என்பது நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஜெனட்டிக்ஸில் ஸ்டடி அபவுட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், பாரம்பரிய பண்புகளை பற்றியும் அடுத்து வேறுபாடுகளை பற்றியும் படித்தோம்னா அதுக்கு பேர் மரபியல். அப்போ அந்த மரபியலில் இந்த மரபுவானது என்ன விதத்தில் பங்காற்றுகிறது அப்படின்னு சர் ஃப்ரான்சிஸ் கேல்டனும், அதுதான் நம்ம நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நர்ச்சர் அப்படின்றது, நேச்சர் என்பது மரபு, நர்ச்சர் அப்படின்னாக்கா சூழ்நிலை, என்விரான்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ என்விரான்மெண்ட்டு என்ன ரோல் பண்ணுது? எக்ஸாம்பிள் நம்ம சைக்காலஜிஸ்டில் ஜேபி வாட்சன் மிகச்சிறந்த சூழ்நிலைவாதியாக நாம் படிச்சிருப்போம். அப்போது மிகச்சிறந்த சூழ்நிலைவாதியான ஜேபி வாட்சன், மிகச்சிறந்த மரபுவாதியாக சர் ஃப்ரான்சிஸ் கேல்டன். இவர் 2 பேருடைய ரெஃபரன்ஸின் அடிப்படையில் மரபு மற்றும் சூழ்நிலை, குழந்தையின் வளர்ச்சியில் மரபு மற்றும் சூழ்நிலையின் தாக்கம், இது நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கு. தென் ஸ்டேஜஸ், வளர்ச்சி நிலைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வளர்ச்சி நிலைகள். அப்போ பொதுவாக நம்ம வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபான்சி அப்படின்னு கொடுத்துருக்கு. சிசு பருவம். அப்போ சிசு பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை பிறந்ததுலேருந்து 2 ஆண்டுகள் வரை நாம் சிசு பருவம் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு சைல்டுஹுட்டுன்னு கொடுத்துருக்கு. பிள்ளை பருவம் அல்லது குழந்தை பருவம். பிள்ளை பருவம். அப்போ குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம் என்பது 2 வயதிலிருந்து 12 வயது வரை நீடிக்கக்கூடிய வயது நிலையை பிள்ளை பருவம். அப்போ இந்த பிள்ளை பருவத்திலிருந்து அவங்க வினாக்கள் கேட்கலாம். அதற்கடுத்து அடலசன்ஸ், குமரப்பருவம். அப்போ குமரப்பருவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12 வயதிலிருந்து 19 வயது வரை, சில புத்தகத்தில் 11ன்னு போட்டிருப்பாங்க, 11, 12 ஆர் 11, 19 வயது வரை நீடிக்கிறது நம்ம குமரப்பருவம். அதனால் குமரப்பருவத்தினுடைய தந்தை யாருன்னா ஸ்டான்லி ஹால் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்டான்லி ஹால் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் அடலசன்ஸ், குமரப்பருவத்தின் தந்தையாக நாம் போற்றப்படுகிறோம். தென் டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், மேம்பாட்டின் பரிமாணங்கள். அப்போ மேம்பாட்டின் பரிமாணங்கள் அப்படின்றத நம்ம டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். என்னெல்லாம் பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னா, 1 ஃபிசிக்கல், உடல் வளர்ச்சி. தென் செகண்ட் காக்னேட்டிவ், அறிவு வளர்ச்சி.
தென் மாரல், ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்க வளர்ச்சி. தென் சோஷியல், சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சியாக நாம் பார்க்குறோம்.